வணக்கம் மாமேஸ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி. அது எப்படி ஒரே நாள் இத்தனை பீக்கான திங்ஸ்லாம் நடக்குது? எக்ஸாம்பிளுக்கு ஃபைனலி விஜய் நான் வந்து சிஎம் ஆயிட்டாரு. சி ஜோசப் விஜய் எனும் நான். அண்ட் அது கண்டினியூ பண்ணிட்டு அதே நாள் வந்து மதர்ஸ் டே. ஸோ யா, ஹாப்பி மதர்ஸ் டே. லேட்டாக தான் சொல்கிறேன், பட் சரியா. அண்ட் அது கண்டினியூ பண்ணி ஐபிஎல் சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ. நான் சத்தியமாக நினைக்கல அது மேட்ச் வந்து ஆக்சுவலாக ஒரு பேங்கரான மேட்சா இருக்குன்னு. லைக் உருவில் போட்டவங்களாம் பொழக்கிறான், எப்படி போட்டாலும் பொழக்கிறான். லைக் லிட்ரலி 13 பால்ஸ்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டான். அண்ட் அதே கண்டினியூ பண்ணி அடுத்த மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ. அது ஒரு சைடு ஒரு பீக்கான மேட்ச். புவனேஸ்வர் குமார்லாம் 4 விக்கெட், லிட்டரலி 4 விக்கெட் எடுத்துட்டான். அண்ட் லாஸ்ட் ஓவர்ல ஒரு 6. அதே நாள் வந்து டின்னர் என்னன்னா பிரியாணியை சாப்பிட்டு அப்படியே இந்த மேட்ச்ல பார்த்துட்டு ஓகே இதான்டா சண்டே அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி, இதே சந்தோஷத்துல ஒரு வீடியோ எடுத்துடலான்னு வந்திருக்கேன். ஸோ மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், மாதம் ஒரு மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வரும்னு. பட் போன மாதம் என்னால் போட முடியல, பட் இந்த மாதம் வந்துட்டேன். சரி, ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வெல்கம் டு மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் எபிசோட் 3. Stalin had some diabolical plans for him. So the people asked him, can you defeat Stalin? If Stalin does some bullshit, it might cause some trouble. But would you lose? I can. Peak Tamil lobotomy Kaiser. எடிட்லாம் வேற லெவல்ல இருக்கு. அண்ட் இட் ஆக்சுவலி ஹேப்பன். அதுதான் என்னால நம்ப முடியல, பட் யா, இட் ஆக்சுவலி ஹேப்பன். என்ன நடக்குதுங்க? ரீசீரோ எடிட். பா 18 தடவை சொல்லிருக்கான் ஒரே டைலாக். Must have been a real monster. He did it to me all the time. என் ஃபீடு ஃபுல்லா இவன் தான் வரான். சூப்பர் ஸ்டார் ஏடுறான். என்னது யூ கேன் ஆல்வேஸ் ட்ரஸ்ட் த ஹீரோ இன் ப்ளூ அண்ட் ரெட். யார் யார் இருக்கா? சூப்பர்மேனு, ஸ்பைடர்மேனு, ஆல்மைட்டு, சானிக்கு, ஆப்டிமஸ் பிரைம், கேப்டன் அமெரிக்கா. யாரோட ஹோம்லேண்டர் கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க நினைக்கலாம் ஹோம்லேண்டர் டிசர்வ். புரிஞ்சவங்க நண்பர்களே, ஹோம்லேண்டர் ரொம்ப டிசர்வ். எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கான், எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கான், நல்ல நண்பர்களே. ஸோ யா, ஹோம்லேண்டர் இஸ் ஈக்குவல் டு சூப்பர்மேன். நோ சூப்பர்மேன், யூ கேனாட் கீப் கோயிங். ஓகே, ரியல். Do it faster or I will get. Yeah, Prime UG வந்தா காலி தான் சுத்தணும் எனக்கு இப்போதைக்கு, என் ஒப்பீனியன்ல. யூட்டா ஆஃப்டர் ஹியரிங் பிளாக் ரோப் கேன் பி யூஸ் டு அன்சீல் கோஜோ நோயிங் ஃபுல்லி வெல் வாட். கோஜோ வந்து சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். ரியாக்ஷன் பார்த்தாலே புரியும். Okay, Maharaga after having 0%, 0% win rate, but still haven't gotten any fraud allegation. So real. என்னதான் மகாராகா தோத்து இருந்தாலும் 0% win rate இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஷிகிகாமி. என்னது பிளானட் டயர்லெஸ் சாட்டர்னு. இது என்னது? இதுக்குதான் படிக்கணும் சொல்றேன். எனக்கு தெரியல நண்பர். ஓகே, மார்ஸ் இருக்கு, சாட்டன் இருக்கு. இது வந்து என்ன ப்ளூட்டோவா என்னது தெரியல. இங்க வந்து மெர்குரி, நெப்டியூன், எர்த்து. ஓகே, இந்த பிளானட்லாம் வந்து
ஓ! புரியுது, புரியுது. இது வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல. ஏலியன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த பிளானட்ஸ்க்குலாம் வரப்போறாங்க. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் படி 2036ல கண்டிப்பா ஏலியன்ஸ் வந்துருவாங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். என்னன்னையோ சொல்றேன். ஓகே. ஏதேதோ சொல்லிட்டு இருக்கேன். இதுக்குதான் படிக்கவும் சொல்றது. பாருங்க, எனக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது என்னென்ன பிளானட்னு. இந்த ரீல்ல எவ்வளோ ஒரு ஹோல்சமா இருக்குல்ல. ஸோ அவ்வளோதான் ஹோமிஸ். எப்போவுமே வந்து கைண்டா இருங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஹெல்ப் தான் பண்ணுவீங்க, பட் அவங்களுக்கு அது ஆக்சுவலா ரொம்ப ஒரு பிக் திங்கா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அப்போதான் பக்கத்துல ஒருத்தன் இருந்தான். இந்த யாருன்னு தெரில. ஸோ என்ன பண்ணா, எனக்கு பென் கொடுத்தான். நான் கேட்காம கொடுத்துட்டான். லைக் நான் வந்து அவன் பார்த்துருப்பான் போல, நான் வந்து என்னடா இவன் ஏதோ எழுத மாட்டான்னு. ஸோ கொடுத்துட்டான். அது வந்து அவனுக்கு சும்மா பென், நார்மல் பென் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி எனக்கு வந்து என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்சுவலாக ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. அண்ட் நான் வந்து எக்ஸாம் எழுதிட்டேன். இந்த வீடியோட இதுதான் ஒரு மைண்டான ஒரு பாயிண்ட் நினைக்கிறேன். ஜஸ்ட் பி கைண்ட். அவ்வளோதான் ஹோமிஸ். ஃபைனலி மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் முடிச்சிட்டோம், எல்லாமே முடிச்சிட்டோம். அண்ட் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். ஸோ அது வரைக்கும் ஸோ இது வந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு.
இனிமேல் எல்லா வீடியோக்கும் ஒரு சின்ன ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கும். அது நான் ரேண்டமான திங்ஸ் தான் பண்ணுவேன். பட் இது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். என்னன்னா கொஞ்ச நாளுக்கு லாங் வீடியோஸும் ஷார்ட்ஸும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். 10 டேஸ் 20 டேஸ்க்கு சுத்தமாக வராது. ஏன்னா எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுதான் படித்தா தான் நான் பாஸே ஆக முடியும். நீங்கள் கேட்கலாம், நீ போடுறத மாதத்துக்கு ஒரு வீடியோ. பட் அப்போலாம் வந்து நான் வீடியோ போடலைனாலும் ஷார்ட்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருப்பேன். லைக் டெய்லி ஷார்ட்ஸ்லாம் போட்டுருந்தேன். ஸோ அதுவும் கொஞ்சம் இப்போது லைக் 3 டேஸ்க்கு இல்லைன்னா 5 டேஸ்க்கு ஆகும். 1 வீக்கு ஒரு ஷார்ட் வரலாம். பட் கவலைப்படாதீங்க, எக்ஸாம் முடிஞ்ச உடனே பேங்கரான வீடியோஸை இறக்குறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு நண்பருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். வேற யாரும் இல்லை, டிஐகே கேமிங், ஐ மீன் டிக் கேமிங். என்னன்னு தெரில, எனக்கு டிஐகே சொல்லி பழகிடுச்சு. சரி, ஓகே. எதுக்கு தேங்க்ஸ்னா, லைக் நான் எப்போ ஸ்ட்ரீம் போனாலுமே ரெக்கமெண்ட் பண்ணுறாரு என் சேனலில். லைக் அது அவனுக்கு அவசியமே இல்லை, பட் ஸ்டில் அவன் வந்து சப்போர்ட் பண்ணுறான். ஸோ ரியலி ரியலி தேங்க்ஸ் டிஐகே கேமிங். பார்த்துருந்தா ரியலி தேங்க்ஸ்ப்பா. அண்ட் உங்களுக்கு கேமிங் கண்டென்ட்ஸ்லாம் பிடிக்குன்னா போய் கண்டிப்பாக எங்கள் சேனலில் போய் செக் பண்ணுங்கள். நல்லா தான் வீடியோ போடுறான். ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். போய் ஸ்ட்ரீம்லாம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஓகே, அவ்வளோதான் மிஸ். கூட சீக்கிரம் சந்திப்போம்.